Very pleasant vanakkam to everyone. In this session, I am going to talk about energy. Energy. All the work done in the form of energy அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். என்னது ஆற்றல் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அன்சஃபிஷியன்ட் ஆஃப் எனர்ஜி, எனக்கு எனர்ஜியே பத்தில் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எனர்ஜியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க் பண்ணுங்கள். டெஃபினிஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? திறமை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம். டு டூ ஒர்க் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு. எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஆற்றல் அப்படிங்கிறது வேலை செய்ய தேவையான திறமை அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், வேறு எந்த விதமாக சொல்கிறது அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா செய்யப்பட்ட வேலை. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் வை ஒர்க் அண்ட் எனர்ஜி ஹாவ் தி சேம் டைமென்ஷன் mL²T⁻². அதனால தான் வேலையும் ஆற்றலும் ஒரே பரிமாண வாய்ப்பாட்டை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, work is equivalent to energy. Work is equivalent to energy. Energy is equivalent to work. எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆற்றல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். வேறு எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோதான் வேலை செய்ய முடியும். அதனால தான் எனர்ஜி இஸ் ஈக்குவலண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போது எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட்டை தான் ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எனர்ஜி அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணது ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. அதனால தான் அவரோட பேரையே அந்த குவான்டிட்டிக்கு யூனிட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஜூல் அப்படின்றது யூனிட் ஆஃப் எனர்ஜி ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஆஸ் பர் டெஃபினிஷன் அப்படின்னு வரும்பொழுது, யூனிட் ஆஃப் எனர்ஜி ஆல்சோ நியூட்டன் மீட்டர். எனர்ஜியை இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்புறம் யூனிட் வந்துட்டு நியூட்டன் மீட்டர். பிகாஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் டு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த நியூட்டன் மீட்டர் அப்படின்ற சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியாது. அதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் நியூட்டன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்ற யூனிட்டை கன்சிடர் பண்ணுறோம். இன்ட்டு மீட்டர் சொல்லலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே பவர் 1, இங்கேயும் பவர் 1 இருக்குது. அப்போது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 கிடைக்கும். இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவலண்ட் டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணியாச்சு, ஆர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க. என்ன நார்ம்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். MLT. Sorry for the inconvenience students. எனர்ஜி டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் அப்படிங்கிறதுனால m⁻1, இங்கே கிலோகிராம் பவர் 1, அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் லென்த்து, தென் மீட்டர் ஸ்கொயர், அப்போ L², தென் டிபெண்டிங் டைம் ஃபேக்டர் ஆல்சோ s⁻², தட் இஸ் ஒய் T⁻². இப்போது m⁻1 L² T⁻² அப்படின்றது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. Isn't it? Okay. Yes, thank you. Welcome. The important aspect of energy is that for an isolated system,
the sum of all forms of energy, that is, the total energy remains the same in any process irrespective of whatever internal changes may take place. What is meant by that? The important aspect of energy is that ஆற்றலின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பிற்கு, தி சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, அனைத்து வகை ஆற்றல்களோட கூட்டுத்தொகை, தட் இஸ், அதாவது தி டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் தி சேம், அதாவது மொத்த ஆற்றல் எந்த செயல்பாட்டிலும் எவ்வகையான அகமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாமல் இருக்கும். The total energy remains the same in any process irrespective of whatever internal changes may take place. The important aspect of energy is that for an isolated system, the sum of all forms of energy, the total energy remains the same in any process irrespective of whatever internal changes may take place. ஆற்றலின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்த அமைப்பிற்கு அனைத்து வகை ஆற்றல்களின் கூடுதலானது, அதாவது மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது எந்த செயல்பாட்டிலும் எந்த வகையான அகமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். This means that the energy disappearing in one form reappears in another form. இதுதான் law of conservation of energyன்னு சொல்கிறது, ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்கிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒரு வடிவில் மறையும் ஆற்றல் மற்றொரு வடிவில் வெளிப்படும். தி எனர்ஜி டிஸ்அப்பியரிங் இன் ஒன் ஃபார்ம் அப்படின்னா ஒரு வடிவத்தில் மறையிற ஆற்றல், ரீஅப்பியர் இன் அனதர் ஃபார்ம், மறு வடிவத்தில் வெளிப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் நோன் அஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்கிறோம். ஓகே, in this chapter we shall take up to only the mathematical energy for discussion. இங்கே நம்ம இயந்திர ஆற்றல் பற்றி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். In a broader sense, mechanical energy is classified into two types. இயந்திர ஆற்றலை நம்ம இரு வகையாக பிரிச்சிருக்கோம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா இயக்க ஆற்றல். அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா நிலை ஆற்றல். ஆற்றலை இயந்திர ஆற்றலை மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றலை இரு வகையாக பிரிச்சிருக்கோம், இயக்காற்றல் மற்றும் நிலையாற்றல். Mechanical energies are classified into two types, that is kinetic and potential energies. All of you listening? Got clear idea? Okay. The energy possessed by a body due to its motion is called a kinetic energy. தி எனர்ஜி போசஸ்டு பை எ பாடி அப்படின்னா ஒரு பொருள் கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். எதை? டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனட்டிக் எனர்ஜி. இயக்கத்தினால், ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தினால் பெறும் ஆற்றல் தான் இயக்காற்றல். தி எனர்ஜி போசஸ்டு பை எ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனட்டிக் எனர்ஜி. ஒரு பொருள் தனது இயக்கத்தினால் கொண்டுள்ள ஆற்றல் அல்லது பெற்றுள்ள ஆற்றலை தான் நம்ம இயக்காற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளுக்கு இருக்கிற ஆற்றல் இயக்காற்றல். ஒரு பஸ் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜி. தி எனர்ஜி போசஸ்டு பை தி பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு பொருள் தனது நிலைப்பாட்டினால் நிலையாக இருக்கும்போது, விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னா தன்னோட நிலையில் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி தான் நிலையாற்றல் அப்படின்னு சொல்கிறது.
potential energy. The energy possessed by the body by virtue of its position is called a potential energy. ஒரு பொருள் தனது நிலைப்பாட்டினால் கொண்டுள்ள ஆற்றல் தான் நிலையாற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு பேருந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதுக்கு இருக்கிற ஆற்றல் நிலையாற்றல். இயக்க நிலையில் இருக்கும்போது அந்த பேருந்து பெற்றுள்ள ஆற்றல். ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அது பெற்றுள்ள ஆற்றல் நிலையாற்றல். ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கும்போது அது பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல். இப்போது இயக்க நிலையில் இருந்து ஓய்வு நிலைக்கு போகுது அப்படின்னா இயக்க ஆற்றல் நிலையாற்றலாக மாறுதுன்னு அர்த்தம். அதுவே ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு போகுது அப்படின்னா நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறுதுன்னு அர்த்தம். இயங்கிக்கிட்டு இருக்கிற பேருந்து ஓய்வு நிலைக்கு போகுது அப்படின்னா இயக்க ஆற்றல் நிலையாற்றலாக மாறுதுன்னு அர்த்தம். அதுவே ஓய்வு நிலையில் இருக்கிற பேருந்து இயக்க நிலைக்கு போகுது அப்படின்னா நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறுதுன்னு அர்த்தம். முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் ஆற்றல் அழிவின்மை விதி, தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிஸ்அப்பியர் ஆகும்போது அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரீஅப்பியர் ஆகும். ஒரு வடிவத்தில் இருக்கிற ஆற்றல் மறையும் போது அது இன்னொரு வடிவத்தில் வெளிப்படும். ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலை அப்படின்னா நிலையாற்றல் மறைஞ்சு இயக்க ஆற்றல் வெளிப்படுது. இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலை அப்படின்னா இயக்க ஆற்றல் மறைஞ்சு நிலையாற்றல் வெளிப்படுது. புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆற்றல் அழிவின்மை விதி. சரிங்களா? The SI unit of energy is the same as that of work done. ஆற்றலோட SI அலகு அப்படிங்கிறது செய்யப்பட்ட வேலையோட அலகுக்கு சமமாக தான் இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். தட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜூலுங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா சயின்டிஸ்ட் நேம். தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்சோ தி சேம் ஆஸ் தட் ஆஃப் ஒர்க் டன். அலகு ஒரே மாதிரி இருக்கிறதுனால பரிமாண வாய்ப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் கிவன் பை mL²T⁻⁻². எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆற்றலும் வேலையும் சமம். எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோ வேலை தான் நடந்திருக்கும். அப்போது ஆற்றலும் வேலையும் சமம். அப்போ செய்யப்பட்ட வேலையோட அலகு என்னவோ அதுதான் ஆற்றலோட அலகு. அப்போ செய்யப்பட்ட வேலையோட அலகும் ஆற்றலோட அலகும் ஒன்றே தான். அப்படிங்கிறதுனால பரிமாண வாய்ப்பாடும் ஒன்றே தான். எப்படி பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இங்கே யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். ஒர்க் டன்ங்கிறது யார்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு? நியூட்டன். குட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர். இந்த நியூட்டனுங்கிற ஃபார்மேட்டை சயின்டிஃபிக் மெத்தடை வச்சு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியாது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நியூட்டன் என்ன செய்கிறோம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு எழுதுகிறோம் இன்ட்டு மீட்டர். இங்கே மீட்டர் ரெண்டு இடத்துல இருக்குது. இங்கே ஒரு m⁻1 இங்கே ஒரு m⁻1. அப்போ கம்பைன் பண்ணுறோம். மல்டிபிள்ஸ் அப்போ பவரை ஆட் பண்ணணும். அப்போது கிலோகிராம் மீட்டர் பவர் 1 + 1 செகண்ட் பவர் -2. தட் இஸ் நத்திங் பட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இதுதான் SI யூனிட் ஆஃப் ஒர்க் டன், ஈக்குவலண்ட் யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். கிலோகிராம் பவர் 1 அப்படின்னா m⁻1, m² அப்படின்னா L², s பவர் -2 அப்படின்னா T⁻². All are getting clear idea about the writing of SI unit and dimensional formula as per the definition? Okay, good.
SI ஈக்குவலன்ஸ் ஆஃப் அதர் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலோட மற்ற அலகுகளுக்கு சமமான SI மதிப்புகள். இது யூனிட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் இன் ஜூல், இணையான ஜூல் மதிப்பில் நம்ம எழுதியிருக்கோம். இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. 1 எர்க் ERG எர்க் அப்படின்னா இன் சிஜிஎஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 10⁻⁷ ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். 1 எலக்ட்ரான் வோல்ட் EV, ஈங்கிறது ஸ்மால் லெட்டர், வின்றது கேபிட்டல் லெட்டர். 1 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ட் டு 1.6 × 10⁻⁹ ஜூல்னு சொல்லலாம். 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.186 ஜூல். 1 கிலோவாட் ஹார், கிலோவாட் ஹாரோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் k கேபிட்டல் W ஸ்மால் h, கிலோ வாட் ஹார். 1 கிலோவாட் ஹார் இஸ் ஈக்குவலன்ட் டு 3.6 × 10⁻⁶ ஜூல். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் பவர் அப்படின்ற டெரைவ்டு குவான்டிட்டியை டெரைவ் பண்ணும்போது சொல்லி தருவேன். சரிங்களா? வேலை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஆற்றல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லது. வேலைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் முக்கியம். ஆற்றலுக்கு யார் சமமாக இருப்பாங்க? வேலை சமமாக இருக்கும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவலன்ட் டு எனர்ஜி. அதனால் யூனிட் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்லாம் என்ன ஆகும்? சேமாக தான் வரும். All of you got clear idea? Okay. Thank you for listening, students.